ஹே காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம கோமதி, மீனா, ராஜி, பழனி, சுகன்யா எல்லாரும் உட்காந்து ஜாலியாக காஃபி குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் நம்மளோட பாண்டியன் அண்ட் செந்தில் 2 பேருமே வராங்க. வந்ததுமே என்னாச்சு வீட்டில் ஏதோ பிரச்சனையா அப்படின் போது, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கோமே அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இல்லை செந்தில் அண்ணன் தான் ஃபோன் பண்ணி பிரச்சனை உடனே வீட்டுக்கு வான்னு சொல்லிச்சு, ஆனால் அண்ணன் இன்னும் வரலையான்னு. இல்லையே வரலையே, என்ன பிரச்சனை அப்படின்றாங்க. அப்ப ராஜி சொல்றாங்க, ஒருவேளை மாமாக்கு தான் ஏதாவது பிரச்சனையா, அதை சொல்றதுக்காக தான் வர சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு. தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. அவர் ஃபோன் எடுக்க மாட்டாரு. அடுத்ததா கதிரும் வந்துடுறாரு. அப்ப ராஜி கேட்குறாங்க, ஏய் நீ என்ன இவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்ட அப்படின் போது, நான் வேலைக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன், அண்ணன் தான் ஃபோன் பண்ணி பிரச்சனை வீட்டுக்கு வான்னு சொல்லிச்சு, அண்ணன் எங்க அப்படின்னு. அண்ணன் இன்னும் வரலையே அப்படின்றாங்க. ஸோ நம்ம பாண்டியனுக்கும் டென்ஷன் ஆகுது, என்ன இவன் வேலையில் இருந்தவங்களெல்லாம் வா அர்ஜென்ட்டாக வான்னு சொல்லிட்டு அவன் இன்னும் வரலையா அப்படின்றாரு. அண்ட் பழனி ஃபோன் பண்ணுறாரு, எடுக்க மாட்டுறாரு. இவர் கொஞ்ச நேரத்தில் தங்கமயிலே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ என்னம்மா நீ தனியாக வந்திருக்க அப்படின்னு கோமதி கேட்கும்போது, அத்தை நான் வந்து ஃபோன் பண்ணி பார்த்தேன், பஸ் ஸ்டாண்டில் வச்சு அவருக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க எடுக்கல தான், அதான் நானே தனியாக பஸ் பிடிச்சி வந்துட்டேன் அப்படின்னு. உன்னையும் கூப்பிட போல, வீட்டில் இருக்க எல்லாரையும் பிரச்சனைன்னு வர சொல்லியிருக்கா, என்னதான் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம பாண்டியன் நோட்டீஸ் பண்ணுறாரு, அரசியை காணோம் அப்படின்ட்டு. எங்கே அரசி எங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு. அரசி இன்னும் காலேஜ் போயிட்டு வரவே இல்லை, மணி 6 ஆயிடுச்சு இன்னும் வரலையா அப்படின் போது கோமதி சொல்கிறாங்க, ஆமாம் நான் 4:30 அவளுக்கு ஃபோன் பண்ணேன், அவளுக்கு ஏதோ கிளாஸ் இருக்குது, முடிய 6 மணி ஆகும்னு சொன்னா அப்படின்னு. என்னது இது பிள்ளைய போட்டு இப்படியா படிப்புன்னு எல்லாரும் படிக்க வைக்கிறது. ஸோ பாண்டியன் இப்போ வந்து அவங்கள ஒரு குழந்தையா நினச்சிட்டு அவங்க சொல்கிற எல்லாத்தையும் நம்பிட்டு புள்ள படிக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்போ நம்ம கோமதி இருந்துட்டு, ஆமாம் அவள் எங்கே படிக்கிறா, எப்போ பாரு ஃபோனை வச்சுட்டு தானே இருக்கா அப்படின் போது நம்ம கதிர், அம்மா அவன் புலம்பெல்லாம் விடுமா, பாப்பா முதல்ல அண்ணன் வரட்டும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட சரவணன் அண்டு அரசி 2 பேரும் பைக்கில் வந்துட்டாங்க. ஸோ அரசி கெஞ்சுறாங்க, அண்ணா ப்ளீஸ்ண்ணா வீட்டில் மட்டும் சொல்லிடாதண்ணா, நான் இந்த தப்பை இனிமேல் பண்ணவே மாட்டேன்னா, நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் அவர்கிட்ட நான் பேசவே மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதண்ணா, இது ரொம்ப பிரச்சனையாயிரும் வேண்டாண்ணா அப்படின் போது, வாயை மூடிட்டு வீட்டுக்குள்ளே வா அப்படின்றாங்க. இவர் காலில் அவர் உங்கள் காலிலே விழுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசி லிட்டரலாக காலிலே விழுந்தாண்ணா, ப்ளீஸ்ண்ணா நீ எதையும் சொல்லிடாத, ஏன்னா பெரிய பிரச்சனையாயிரும், நீ சொல்லிடாதண்ணா அப்படின் போது, வாயை மூடிட்டு வா அரசி அப்படின்னு சொல்லி கோபமாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ சரவணன் அரசியை கூட்டிட்டு வராரு. அரசியை அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாருக்குமே என்னடா சரவணா எங்களெல்லாம் வீட்டுக்கு வர சொன்ன, அரசி நீ ஏன்பா அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க போய் நம்மளோட கோமதி கேட்குறாங்க, பாண்டியன் கேட்குறாங்க, அரசியாக அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சரவணன் ஒன்றும் சொல்ல மாட்டுறாரு. நம்ம கோமதி சொல்கிறாங்க, டே எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போல இருக்கு, சொல்லுடா என்னடா பிரச்சனை, ஏதோ பிரச்சனைன்னு சொன்னேன், இவ வேற அழுதுட்டு இருக்கா, என்னாச்சுடா, காலேஜில் எதுவும் பசங்க எதுவும் கிண்டல் பண்ணிட்டாங்களா பிள்ளைய அப்படின்றாங்க. அப்புறம் நம்ம பாண்டியன் கேட்குறாரு, என்னாச்சுமா அரசி, ஏமா நீ அழுதுட்டு இருக்க, மிஸ் எதுவும் காலேஜில் திட்டினாங்களா இல்லை அடித்தாங்களா, ஏதாவது சொன்னாங்களா அப்படின் போது அவர் எந்த அளவுக்கு தம் பொண்ணை இன்னும் குழந்தையா நினச்சிட்டு இருக்காரு அப்படின்றது நமக்கு அந்த ஒரு டயலாக்லேயே புரியுது. ஏன்னா அவங்க ஏதோ காலேஜுக்கு போன மாதிரியும், காலேஜில் மிஸ் ஏதாவது திட்டாங்களா, அதுக்காக தான் பிள்ளை அழுகுதா அப்படின்னு அவர் நினச்சி கேட்கும்போது அவர் இன்னுமே அவங்கள குழந்தையாக தான் பார்க்குறாரு அப்படின்றது தெரியுது. சரி எல்லா பேரண்ட்ஸுமே எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே எப்படி நம்ம நினைப்போம் அப்படின்னா, நம்ம பசங்க ரொம்ப நல்லவங்க, ஏன்னா வீட்டில் நம்ம அவங்கள ரொம்ப சமத்தான குழந்தைங்களா பார்ப்போம், அதே மாதிரி தான் வெளியும் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம குழந்தை உலகத்திலே ரொம்ப பெஸ்ட்டு, நல்ல பிள்ளை, என் பிள்ளைக்கு தப்பே பண்ண தெரியாது, அப்படியே தப்பு பண்ணாலும் யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தா என் பிள்ளை செஞ்சிச்சு, இப்படி தான் எல்லா பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டும் இருக்கும். அந்த மாதிரி தான் அவரும் யோசிச்சுக்கிட்டு, என்னம்மா மிஸ் அடிச்சிட்டாங்களா காலேஜில் அப்படின்றாங்க, இல்லை காலேஜில் யாராவது கிண்டல் பண்ணாங்களா அப்படின்னு நம்ம செந்தில் கேட்குறாரு. இவங்க ஒன்றுமே சொல்லவே மாட்டாங்க, அழுதுட்டு இருக்காங்க. அவனும் ஒன்றும் சொல்ல மாட்டான், நீங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டேன், என்னதாம்மா நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம சரவணன் சொல்கிறாரு, அவள் காலேஜுக்கே போகல, காலேஜுக்கு போனால் தானே மிஸ் அடிக்கிறதுக்கோ இல்லை கிண்டல் பண்ணுறக்கோ, அவள் காலேஜுக்கே போகல, காலேஜ் போகிறேன்னு போய் சொல்லிட்டு படத்துக்கு போயிருக்கா அப்படின்றாரு. ஸோ படத்துக்குன்னு சொன்னதுமே நம்ம கோமதி பாண்டியனுக்கே ஷாக் ஆயிடுச்சு, ஐயோ என்னடா படத்துக்கு போயிருக்கால போய் சொல்லிட்டு அப்படின்ட்டு. பட் அண்ணன்களான நம்மளோட செந்தில் ஆகட்டும் இல்லை கதிர் ஆகட்டும், என்ன அரசி படத்துக்கு போகிறதா இருந்தால் நீ எங்ககிட்ட சொன்னால் நாங்களே உன்னை கூட்டிகிட்டு போயிருப்போம், யார் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போனியா அப்படின்னு நம்ம செந்தில் கேட்குறாரு. நம்ம கதிர் இருந்துட்டு சரவணன் கிட்ட, அண்ணா படத்துக்கு போகிறதெல்லாம் ஒரு விஷயமான, இதுக்கு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லி எங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தியா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையான அப்படின் போது, டே எல்லாரும் புரியாமல் பேசாதீங்கடா, அவள் படத்துக்கு யார் கூட போனா தெரியுமா, அவள் லவ்வரோட போயிருக்கா
அப்படின்றாரு. ஸோ லவ்வர் அப்படின்னதுமே தலையில் இடி விழுந்துருச்சு அவங்க அப்பா அம்மா. நம்மளோட கோமதி அண்ட் பாண்டியன் 2 பேருக்குமே தலையில் இடி விழுந்த மாதிரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. பட் கோமதி இருந்துட்டு, என்னடா சொல்கிற நீ, என் பொண்ணு யார் கூட லவ் பண்ணிட்டு படத்துக்கு போயிருக்கான்னு சொல்கிறியா நீயே, அதில் நான் நம்பணுமா? என் பொண்ணு அப்படிலாம் செய்ய மாட்டா. எதுக்குடா என் பொண்ணு மேலே இப்படிலாம் சொல்கிற? நீ அவள் கூட பிறந்த அண்ணன் தானே, கூட பிறந்த அண்ணனாக இருந்துட்டு நீ அவள் பேரை ஏன்டா கெடுக்கிற அப்படின்ற மாதிரி சட்டையை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கோமதியோட இன்டென்ஷனும் வந்து கோமதி அவங்க பொண்ணை நல்லா பார்க்குறாங்க, அவகிட்ட இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் கோமதி இது என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஓகே அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எந்த நேரமும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் எதாவது வெளியே போயிருப்பா அப்படின்ற இன்டென்ஷன்லேயே இருக்காங்களே தவிர லவ் பண்ணுவான்றதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க. ஸோ அவங்க இருந்துட்டு சட்டையை பிடிச்சி, சரவணோட சட்டையை பிடிச்சி, நீ எப்படி அப்படி சொல்லலாம், என் பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின் போது, அம்மா நான் ஏமா போய் சொல்ல போகிறேன், நான் உண்மையை தாம்மா சொல்கிறேன். அரசி ஒரு பையன் கூட தேட்டரில் இருந்த அந்த பையன் இவங்கெல்லாம் லவ் பண்ணி, இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின் போது நம்ம கோமதி உடஞ்சி நின்னவங்க தான். அதுக்கப்புறம் அவங்க அப்படியே அந்த ஒரு ஷாக்லேருந்து அவங்க மீளவே இல்லை, அப்படியே அந்த ஷாக்ல இருக்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறார், நான் இவன் லவ் பண்ணுறான்னு சொன்னதுக்கே நீங்கள் ஷாக் ஆகுறீங்களே, இவன் யாரை லவ் பண்ணுறான்னு சொன்னால் நீங்கள் உயிரையே விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குமரவேலை தான் இவன் லவ் பண்ணிட்டு இருக்கா. குமரவேலு இவளையும் தான் நான் தேட்டரில் பார்த்தேன், 2 பேரும் ஒன்றா கையை பிடிச்சி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்கே தேட்டரில் அவன் அத்தனை பேருக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறோன்னு சொல்கிறான். எனக்கு கேட்கவே எவ்வளோ அசிங்கமாக இருந்தது தெரியுமா? அவன் என்னை மச்சான்னு சொல்கிறான்டா, அந்த பொறுக்கிக்கு போய் நம்ம மச்சானாண்டா, அவன் நம்ம மச்சான், என்னை மச்சான்னு கூப்பிட்றான்டா, இவளால் தாண்டா இந்த பொறுக்கி அப்படிலாம் கூப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. குடும்பமே ஷாக் ஆகுது. ஆனால் இந்த சுகன்யா மட்டும் ஐயையோ மாட்டிக்கிட்டாலே, இவன் நம்மளை எங்கேயாவது மாட்டி விட்டுருவாளோன்ற மாதிரி பயத்திலேயே சுகன்யா மட்டும் நிற்கிறாங்க. மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஷாக்கு. அரசியை போய் குமாரை எப்படி லவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம செந்தில்லாம் ஒரு பாயிண்டில், அரசி இல்லைன்னு சொல்லு அரசி, அப்படியெல்லாம் கிடையாது, நான் தேட்டருக்கு போகலைன்னு சொல்லு, குமாரை நான் லவ் பண்ணலைன்னு சொல்லு, ஏன் அரசி இப்படி நிற்கிற, என்னதான் நீ பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிற, உனக்கு வேற ஆளே கிடைக்கலன்னு அவன் கூட போய் சுற்றிட்டு இருந்திருக்கியா, அவன்லாம் ஒரு ஆளா, உன்னெல்லாம் வர்ற கோவத்துக்கு அப்படின்னு அடிக்க வர்றாரு. அப்போ நம்மளோட மீனா இருந்துட்டு, ஏங்க சும்மா இருங்க, பொண்ணுங்களை கை நீட்டி அடிக்கூடாது, சும்மா இருங்க அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்போ நம்மளோட இவர் வர்றாரு கதிர், அண்ணி அப்புறம் என்ன பண்ண சொல்கிறீங்க, இவன் என்ன வேலை செஞ்சுட்டு வந்திருக்கா, ஏன் அரசி இப்படி பண்ண, எங்களை எல்லாரையும் விடு, உன்னை பற்றியாவது யோசிச்சியா, அவன் கூடலாம் போய் இருக்க முடியுமா, அவன் எப்படிப்பட்ட பொறிக்குன்னு தெரிஞ்சு என்ன நீ பண்ணி வச்சிருக்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் திட்டுறாரு. ஸோ நம்மளோட பழனியும் அடுத்தது, என்னாச்சுமா உனக்கு, ஏமா நீ அவன் கூட போகணும்னு என்ன அவசியமாக இருக்குது, உனக்கு மூளைகளை மழுங்கி போயிச்சம்மா அப்படின்னு ஒரு பக்கம் அவரும் திட்டுறாரு. ஸோ குடும்பமே எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் கோமதி அப்படியே ஷாக்கில் நின்றுட்டாங்க. நம்ம பாண்டியன் அப்படியே கூனி குறுகி நிற்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா மலை போல் ஒரு விஷயத்த, அவர் எவ்வளோ கோபக்காரன்னு நமக்கு தெரியும், ஆனால் பொண்ணு விஷயத்தில் ரொம்ப நம்பினார். என் பொண்ணு தான் இந்த உலகத்தில் பெஸ்ட்டுன்ற அளவுக்கு நம்பி, அந்த நம்பிக்கை துரோகத்தோட வலி இருக்கு இல்லையா, அந்த வலியை பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அவன் ஒரு கோபக்காரனாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் கோபப்பட முடியாது. ஒரு இடத்துல நம்ம ஏமாந்து அந்த ஏமாற்றத்தோட வலியை காமிக்கணும் இல்லையா, அதை பாண்டியன் ரொம்ப அழகாக பண்ணார். அவரோட வார்த்தைகளால் கிடையாது, எக்ஸ்பிரஷனில் அவ்வளோ அழகாக பண்ணார். ஏன்னா நம்ம அரசி வந்து அழுகுறாங்க, அப்பா சாரிப்பா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் மன்னிக்க முடியாத அளவுக்கு நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது பாண்டியனோட அந்த ஒரு பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அது அவ்வளோ வலியாக இருந்தது. அதை பார்க்குற நமக்கே ஒரு மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உன்னை நான் அவ்வளோ நம்பினேனேம்மா, நீ போய் என் முன்னாடி இப்படி நிற்கிறேம்மா, இன்றைக்கி என்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் அவங்க கையெடுத்து கும்பிட்டு நம்மளோட அரசி மன்னிப்பு கேட்குறத பார்க்கும்போது அவர் அப்படியே கூனி குறுகி தன்னோட நம்பிக்கையெல்லாம் உடஞ்சி ஏமாற்றத்தோட ஏக்கத்தோட அவங்கள ஒரு பார்வை பார்க்குறாரு. இவங்க அழுதுகிட்டு, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அப்படியே மயங்கி விழுகிறார். லிட்டராக பார்த்தா சேர் இருக்குது, அப்படியே சேரில் மயங்கி விழுகிறாரு. ஸோ அண்ணனுங்களாம் இவளை தள்ளி விட்டுட்டு, அப்பா என்னாச்சுப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் தண்ணி கொடுக்குறாங்க. அவங்க அப்படியே அழுதுட்டுருக்குறாங்க அரசி. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ ஓவரால் இன்றைக்கி எபிசோட் ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது. பாண்டியன் வந்து ஒரு பூமர் அங்கிளாக இருக்கார், கோபப்படுறார் அப்படிலாம் நம்ம பார்த்தாலும், அந்த மனுஷனை இப்படி உடஞ்சி பார்க்குறதுக்கோ, அந்த நம்பிக்கை பொண்ணு மேலே இருந்த நம்பிக்கை உடஞ்சி அப்படிலாம் பார்க்க கஷ்டமாக இருந்தது. ஸோ இனி அரசிக்கு வந்துட்டு அந்த பையன், அவங்க உமையாளோட பையனை பார்ப்பாங்க. ஸோ மேரேஜ் பண்ணிக்கிற ஒரு பிளான் போகும். பட் அப்போ தான் அவங்க ஓடி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். குமார் மறுபடியும் ஏதோ ஒன்று அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓடி போகிற சீக்வன்ஸ் வரப்போகுது அப்படின்றது புரியுது. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.